இந்த மார்னிங் வாக்னாலே சுத்தமா பிடிக்காது. எல்லாம் இந்த இந்த மேடமால தான் வந்தது. ஆமாப்பா, இன்னைக்கு மேடம்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவுமே வெளியே போக வேணாம்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு 5 நிமிஷம் போய் நடந்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஏன் எல்லாருமே நின்றுட்டீங்க? நர்வஸ் மாதிரி இருக்கீங்களா? உருண்டாது வர வேண்டியதானே? உங்க உடம்ப குறைக்கிறதுக்காகத்தான் மேடம் இப்படி ஜாக்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல டவுட்டா? ஆமா, உன்னை எதுக்கு அனுப்புனாங்க? சுண்டி வரல் மாதிரி குட்டியா இருக்கிற உனக்கு எதுக்கு ஜாக்கிங்? உங்களை மாதிரி சோம்பேறிங்க மேல என் 2 கண்ணை வைக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஏய், பாத்து வர மாட்டியா? என்ன மழை பெய்யுது? சிறுசு, திடீர்னு எப்படி மழை பெய்யுது? என்ன பண்றீங்க? ஓடுங்க. எந்த தடவை வேணா நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை நான் உங்களை விடவே மாட்டேன். ஜாக்கிரதை. ஓடுங்கப்பா, எல்லாரும் ஓடுங்க. ஏய், என்னது? நீங்க வாங்க ஐயா. நீங்க என்னமோ பல பலன்னு மினுக்குது பாருங்க. கூட்டமா வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க. வாவ், இது பார்க்க பிரமாதமா இருக்கு. இந்த பலூன்ல பட்டன்லாம் கூட இருக்கு. பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? வாவ், நடக்கிற பலூனா? சரி, இந்த பலூனை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஆமா, மேடம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க போலாம். என்னப்பா இந்த பலூன் எவ்வளவு வெயிட் ஆகியிருக்கு? இது வெயிட்டா இல்ல, நம்ம தான் வீக்கா இருக்கோம். அதனால தான் மேடம் நம்மள வாக்கிங் போக சொல்லிருக்காங்க. அப்பதான் நம்ம ஃபிட் ஆவோம்னு. இத நம்ம தள்ளுவோம். ஓ, என்னையா இந்த பலூன் ஷாக் கிடைக்குது? ஷாக்கு புரியவே இல்லையே. இந்த கிளிக்கு என்னப்பா ஆச்சு? பலூன் எங்கேயாவது ஷாக் அடிக்குமா என்ன? பப்பட், நீ போய் சொல்ற. அங்க பாரு, நம்ம சிறுசி ஏதோ பிரேக் டான்ஸ் கத்துட்டு இருக்கான். டாக்கி டான்ஸ் ஒன்னும் ஆடலையா, ஷாக் அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காயா. காப்பாத்துங்க பெனி. நான் தான் முதல்லயே வேணாம்னு சொன்னேன்ல. சிறுசு, இந்த பலூன்ல என்னமோ மறைஞ்சிருக்குது, அதுல டவுட்டே இல்ல. இந்த பலூன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ப்ராப்ளம் பலூன்ல இல்ல, உன்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. இது ஏன் பலூன், இத நான் மட்டும் தான் தொடணும். புரியுதா? ஓடுங்க.
நீ யாரு? எப்படி இந்த பலூனுக்குள்ள வந்த? போஜிகா கோச்சி மோனாகா யோதலகு. ஏய் சிறுசு, இது சைனாக்காரின்னு நினைக்கிறேன். சைனாக்காரங்க பேசுற மாதிரியே பேசுது பாத்தியா? நானும் அவங்கள மாதிரியே பேசுறேன் பாருங்க. இவன் கழுதையே தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சைனா ஃபுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு புரியலையா? பெருசு, இவன் சமைக்கிறவன் இல்ல, சாப்பிடுறவன். கொஞ்சம் தூரமாவே இரு. தூரமா இரு. சிறுசு, இது கண்டிப்பா சைனாக்காரி தான். இன்னும் லைட் எரியுது. நான் ஒரு ஏலியன், வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். பூமியை சுத்தி பார்க்கறதுக்காக வந்தேன். இங்க வந்ததுல என்னோட சிஸ்டம்ல ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு. என்னால என் கிரகத்துல இருக்கிறவங்க கூட கான்டாக்ட் பண்ண முடியல. நான் உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்ன நீங்க உங்க நண்பர்களா ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. சாரி, சேஃப்டி ப்ரிகாஷன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். சாரி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இந்த பலூனை ஸ்டோர் ரூம்ல வச்சிடலாம். ஒருவேளை மேடமுக்கு தெரிஞ்சா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இது பலூன் இல்ல, இது பேர் UFO. இது மூலமா தானே என் கிரகத்துக்கு போக முடியும். அப்பதான் என் குடும்பத்தோட சேர நீ முடியும். உன் ஃபேமிலி கிட்ட போகணுமா? நான் உன்னை உன் ஃபேமிலி கிட்ட அனுப்புறேன். உன்னோட UFO-வை ஸ்டோர் ரூம்ல வைக்கலாம். பத்திரமா, யாரும் சத்தம் போடாம வாங்க. ஒருவேளை ஸ்பைடர் வந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அனி, சீக்கிரம் ஒளிச்சு வை. என்ன ஆச்சு? ஏன் கதவை திறக்க இவ்வளவு நேரம் பண்ணீங்க? ஏன் நாங்க ஏதாவது ஏலியன் உள்ள மறைக்கிறதுல பிஸியா இருக்கோம்னு நினைச்சீங்களா? ஏலியனா? என்ன ஏலியன்? எங்க இருக்கு ஏலியன்? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா ஆமா, அந்த ஸ்டோர் ரூம்ல எந்த ஏலியனும் இல்ல. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? ஆ? என்ன இந்த பொருள்? எங்க இருந்து வந்தது இது? இது UFO. காட்டுல இருந்து இதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஏய். ஆ? எல்லாரும் பின்னாடி போங்க. இது நமக்கு ஆபத்தா கூட முடியலாம். நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். மேடம், நான் உங்களுக்கு ஆபத்தானவன் இல்ல. ஆமா மேம், இது எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க போலீஸ கூப்பிட்டா இது இன்னும் பிரச்சனை இல்ல, மாட்டிக்கும். இப்போதைக்கு அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே பண்ண விடுவோம். நீங்க சொல்றது உண்மைதான். மேடம், இது அதோட கிரகத்துக்கு போகணுமா? ஹெல்ப் பண்ணுங்க மேடம். UFO ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சா? ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஓ. வாவ், எனக்கு ரெயின் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்ன இப்படி பண்ணுது? சாரி மேடம், அது சேஃப்டி சிஸ்டம். என்ன பண்றீங்க மேடம் நீங்க? இது டிவி இல்ல மேடம், UFO. மேடம், நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? வேலை முடிஞ்சிருச்சு. நண்பர்களே, என் கிரகத்துல இருந்து எனக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ 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 மேடம். உங்களால தான் இதாச்சு. உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். பை பை Bye. போயிட்டு வா.
மேடம் நீங்க யூஎஃப்ஓவையே ரெடி பண்ணிட்டீங்க. டாப் டக்கரே கலக்கிட்டீங்க மேடம் நீங்க. ஆமா, உங்களால யூஎஃப்ஓ ரிப்பேர் பண்ண முடியும்னா டிவியையும் ரிப்பேர் பண்ண முடியும். கண்டிப்பா. அப்படின்னா பண்ணுங்க. டிவி என்னால காலையில ரிப்பேர் ஆயிடுச்சு, எந்த ப்ரோக்ராமையும் பார்க்க முடியல. ஹனி